ஓம் சக்தி. ஆதிபராசக்தி. நவராத்திரியின் 9ஆம் நாள் மகா கௌரி அலங்காரத்தில் வாசவி அம்மன் எழில்மிகு திருவுருவில் அருள்பாலிக்கிறார். மகா கௌரியின் மகிமை. மகா கௌரி தேவியார் சுத்த சாந்தியையும் கருணையையும் பவித்திரத்தையும் குடிக்கிறார். அவள் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தி ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கும் தெய்வீக சக்தி. மகா கௌரி தரிசனம் பெற்றால் பாவ நிவர்த்தியும் மனசாந்தியும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் வாசவி அம்மன் மகா கௌரி அலங்காரத்தில் பால் வெண்மையான ஒளிரும் புடவையுடன் அலங்கரிக்கப்படுகிறார். வெண்மை தூய்மையையும் அமைதியையும் ஆன்மீக உயர்வையும் குறிக்கும். பக்தர்கள் தங்கள் மனக்கவலை துன்பங்களை நீக்கிக் கொண்டு அமைதி ஐஸ்வர்யம் நல்ல குடும்ப வாழ்வு பெறுவதற்காக அம்மனை வழிபடுகிறார்கள். பார்வதி தேவியார் ஒரு காலத்தில் கடுமையான தவம் செய்ததால் அவளின் உடல் இருண்ட நிறமடைந்தது. அப்போது மகாதேவன் அவள் மீது கருணை கொண்டு கங்கை தீர்த்தத்தில் நீரால் அபிஷேகம் செய்தார். அதனால் பார்வதி தேவியார் பளபளவென வெண்மையான ஒளிரும் வடிவில் தோன்றினார். அந்த தெய்வீக வடிவமே மகா கௌரி. இந்த வடிவில் அம்மன் பக்தர்களின் பாவங்களை அழித்து புதிய வாழ்வை வழங்குவாள் என்று புராணங்கள் புகழ்கின்றன. மகா கௌரி தரிசனம் செய்பவர்களுக்கு மனதின் இருள் நீங்கி ஆன்மீக ஒளி பிறக்கும். இந்நாளில் நைவேத்தியமாக பால் தயிர் வெள்ளை நிற பானங்கள் அர்ப்பணித்தால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு 9ஆம் நாள் நவராத்திரி மகா கௌரி அலங்காரத்தில் வாசவி அம்மனை தரிசித்து நம் வாழ்க்கையில் ஒளி அமைதி செழிப்பு பக்தி பெற அனைவரும் வாழ்த்துகிறோம். ஓம் சக்தி.